ஸோ வணக்கம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பயாலஜி கொஷின்ஸ் பார்த்தோம், 5 பயாலஜி கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த கண்டினியூஸாக நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் 5 கெமிஸ்ட்ரி கடியல் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் 11வது கடியை பாருங்க, பங்கீட்டு சேர்வையின் இயல்பானது. ஸோ ஒரு கோவலன் கம்பவுண்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கேட்டிருக்குது. இதுல இது ஒரு கேரக்டரா, அந்த கேரக்டரா என்ன வருமென்று கேட்டு. ஸோ கோவலன் கம்பவுண்ட் ஒரு பங்கீட்டு வேலை சேர்வை, அது பங்கீட்டு சேர்வை என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், பங்கீட்டு வேலை பிணைப்பு, அதாவது பங்கீட்டு வேலை பிணைப்பை ஏற்படுத்தும் மூலம் உருவாக்குற சேர்வை. அது என்ன பங்கீட்டு வேலை பிணைப்பு? தங்களுக்குள்ள இருக்கிற இலத்திரங்களை பரிமாற்றம் செய்வதன் மூலம். ஸோ இங்க அயன் பிணைப்பு போன்ற ஒரு நேர் அயன் மறையன், ஒரு கத்தயன் அன்னயன் எல்லாம் ஃபார்மேஷன் நடந்து அவைக்கிடையில வார நிலைமின் கவர்ச்சி விசை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் போர்ஸால அவை வந்து பிணைப்புல இணைஞ்சிருக்காது. வேல்னஸ்கள் டிரெக்டாக இலத்திரங்களை தங்களுக்குள்ள பரிமாற்றி கொண்டு எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு அதன் மூலம் பாண்டிங்ல இருக்கிறதா நாங்க பங்கீடு செய்வேன்னு சொல்லுவோம். செவன்த் இயல்புகள் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல பாருங்க, முதலாவது பாருங்க, அரை வெப்பநிலையில் திண்மமாக இருத்த. சோ பெரும்பாலான கோவலன் கம்பவுண்ட்ஸ் வந்து அரை வெப்பநிலையில திண்மமாக இருக்கும் என்று நீங்க சொல்ல முடியும். அது அதோட இயல்பாக வராது, கம்பேரிட்டிவ்லி நாங்க சொல்றோம். அதே மாதிரி நீர்க்கரைசல் நிலையில் மின்னை கடத்தல் வந்து அயன் சேர்வைகளுக்குரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஏன் நீர்க்கரைசல் நிலையில மின்ன கடத்தணும்டா என்ன இருக்கணும்டா, அங்க அயன்கள் இருக்கும். அயன்கள் இருந்தா தான், அதாவது ஒரு பிளஸ் அண்ட் ஒரு மைனஸ் அயன், ஒரு அனாயன் ஒரு கேட்டாயன் ரெண்டுமே இருந்தா தான் அங்க அந்த நீர்க்கரைசல்ல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து மூவ் பண்ணிக்க. நான் கொடுக்குற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸால அங்க ஒரு மூவ்மெண்ட் நடந்து ரெண்டு அயன்ஸும் வேற வேற டிரெக்ஷன்ஸுக்கு மூவ் வந்து அதுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அதுக்குள்ளால எங்களுக்கு வந்து மின்னோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ கரைசல் நிலையிலேயாகட்டும், அதே மாதிரி ஃபோர்த் ஆன்சரை பார்த்தீங்கன்னா அத மோல்டன் ஸ்டேஜ்ல ஒரு உருகிய நிலையில கூட மின்னட கடத்துறதுக்கு வந்து அயன் சேர்வைகளால மட்டும்தான் முடியும். ஸோ முதலாவது, ரெண்டாவது, நாலாவது கேன்சல் ஆக ஆப்வியஸா அவங்களுக்கு தெரியும், வெரி லோ என்ன சொல்றது மெல்டிங் பாயிண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பாயிலிங் பாயிண்ட். உருகு நிலை மற்றும் கொதிநிலைகள் வந்து ஒப்பீட்டுல கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டளவுல குறைவா இருக்கும். யாரோட ஒப்படைக்க? அயன் சேர்வையோட ஒப்படைக்க பங்கீட்டு வேலை சேர்வைகளுக்கு தாழ் உருகு கொதிநிலை இருக்கும். ஸோ 11வது ஆன்சரா வரும். ஆனால் அதுலயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, சில விதிவிலக்குகள் இருக்குது. உதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கார்பன்ல புறதிருப்பங்கள் சில, இதெல்லாம் சரியான உயர் உருகு நிலையில கொண்டிருக்கும். இருந்தாலும் நாங்க பொதுவா பார்க்க பங்கீட்டு வேலை சேர்வைகளுக்கு உருகு நிலை கொதிநிலை குறைவாக இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சேர்வையின் உருகு நிலை மெல்டிங் பாயிண்ட் வந்து -218 டிகிரி செல்சியஸ், சய 218 பாகை சியா இருக்கு. பாயிலிங் பாயிண்ட் வந்து, அதாவது கொதிநிலை வந்து சய 183 பாகை, ரெண்டுமே சயல இருக்கு. உங்களோட அரை வெப்பநிலை நாங்க 27 பாகை எடுத்தோம், அதுல இருந்து இவ்வளவு தூரத்துல கீழே இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சேர்வை, ஒரு கம்பவுண்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்ன மாதிரி இருக்குன்றதெல்லாம் கேள்வி போகுது. அந்த சேர்வைன்ற இயல்பை பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல அது திரவமா இருக்குமா அது போட்டிருக்கு. ரூம் டெம்பரேச்சர், ரெண்டாவது ஆன்சர் பாருங்க, ரூம் டெம்பரேச்சர்ல அறை வெப்பநிலையில திண்மமா இருக்கும், மூன்றாவது அறை வெப்பநிலையில வாயுவா இருக்கும், நாலாவது எதிரேற்ற முடிய அயன்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் சொல்லி போட்டு. முதலாவது கழிக்கு ரெண்டாவது கழிக்கு, முதலாவதுலயே பாத்துங்க தாழ் உருகு நிலை கொதிநிலை இருக்குதான். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது கழிய பாருங்க சரியான ரெண்டுமே -218 -183 வந்து. சோ தாழ் உருகு நிலை கொதிநிலை இருக்கிறது எப்பவுமே நாங்கள் அயன் சேர்வியா சொல்லிடலாம். சோ அயன் சேர்வி என்று ஒன்று இருந்தா தான் நாங்க எதிரேற்ற முடிய அயன்கள் என்ற கதை வரும். சோ 4வது ஆன்சர் இல்லாம போயிடும், நாங்க கட் பண்ணி. இப்ப அரை வெப்பநிலையில் திரவமா இருக்குமா, திண்மமா இருக்குமா, வாயுவா இருக்குமாண்டா உங்க டேட்டா பார்த்தோண்டு கட்டாயம் நீங்க சொல்லலாம் அது 100% வாயுவா தான். அரை வெப்பநிலைன்னு தான் கேட்டு 27 டிகிரி செல்சியஸ் என்று வச்சுக்கொண்டோம்டா அரை வெப்பநிலை. அதுல வந்து என்னவா இருக்கும்டா அது வாயுவா தான் இருக்கு. மெயின் நான் அப்படி சொல்றேன்டா, பாருங்க பாயிலிங் பாயிண்ட் பாருங்க -183 டிகிரி செல்சியஸ், அதாவது சய 183 பாகை சியாக இருக்கு. சய 123 பாகை சியிலேயே அது என்ன செய்ய வடிகட்டும், திரவம்
வாயுவாக மாறிடும். அதானே கொதிநிலை நாங்க சொல்றோம், திரவம் வாயுவாக மாறும் வெப்பநிலை. அந்த குறித்த சேர்வைன்ற திரவம் திரவ நிலையிலிருந்து வாயுவாக மாறுறது 183 என்றா 27 அது வாயுவா தான் கட்டாயம். சோ இப்படி வந்திருந்தார் 202 என்ன நிலையில இருந்திருக்கு சொல்லி சொன்னா நீங்க சொல்லலாம் அது திரவ நிலையில இருந்து 254 254 அது என்ன நிலையில் இருக்கு நீங்க சொல்லலாம் திண்மமா இருக்கு. ஆனா இப்ப கேட்டு இருக்குது அரை வெப்ப நிலையில் அது என்னவா இருக்க மாட்டா, ஆப்வியஸ்லி அது வாயுவா தான் இருக்கு. 12க்கு 3வது ஆன்சராக. அடுத்த 13வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்குது. ஒரு பங்கட்டு வேலை சேர்வை, ஒரு ட்ரிபிள் பாண்ட் சேர்வை. சோ ஆப்வியஸா உங்களுக்கு நீங்க படிச்சதுக்குள்ள ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜனையே போட்டுக்கலாம், அதையே வச்சு கொள்ளலாம் ஞாபகத்துல. சோ நைட்ரஜன் தான் 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். சோ அதுல ஈட்ரூட்ல இவ்வளவு இலத்திரங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டு. சோ ஈட்ரூட் இலத்திரங்கள் நாங்க என்ன பார்ப்போம்டா, இந்த லூயின் கட்டமைப்புல நாங்கள் என்ன ஈட்ரூட் இலத்திரங்களை இந்த ஒவ்வொரு அட்டமையும் சுத்தி இருக்கிற இலத்திரங்கள், ஈட்ரூட் இலத்திரங்களை மட்டும்தான் நாங்க கணக்கெடுத்து லூயின் கட்டமைப்புல வரைவோம். அந்த உள்ளுக்குள்ள ஈட்டோன்னு சொன்ன பேலன்சி ஷெல், அதாவது கடைசியில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை தான் நாங்க கணக்கெடுப்போம், அதுக்கு உள்ளுக்குற எலக்ட்ரான்ஸை கணக்கெடுக்க மாட்டோம். சோ ஒரு லூயின் டயக்ராம்ல டிரெக்டா உங்களுக்கு பார்க்கலாம், லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல டிரெக்டா உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ இல்ல நீங்க சொன்னா ஒரு எக்ஸா சுத்தி இப்ப ட்ரிபிள் பாண்ட்ல ஒவ்வொரு எக்ஸும் ஒவ்வொரு இலத்திரனை கொடுக்கறபடியா தான் அந்த பாண்டிங் வருது. சோ ஒரு எக்ஸ் 3 இலத்திரனை கொடுக்கும், அதோட எக்ஸுக்கு இங்கால பக்கம் 2 டாட் மாதிரி இருக்குது, அதையும் கூட்டினீங்கன்னா டோட்டலி 5 எலக்ட்ரான்ஸ் வரும். அந்த ஈட்டோட்ல மொத்தமா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ் அட்டத்துல அது இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு மட்டும் தான் கேட்டிருக்குது. ஆன்சர் 3வது ஆன்சர். 13க்கு 3வது ஆன்சர் 5 எலக்ட்ரான்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் தவறான கூற்றை தெரிவு செய்க. எந்த கூற்று தவறான, ஒவ்வொரு கூற்றையும் இப்ப வாட்சி பார்ப்போம். இரும்பு துருப்பிடித்தலுக்கு நீரும் அமிலமும் அத்தியாவசிய கூறுகள் ஆகின்றன. இந்த கேள்வியை வாச்ச உடனே சரி மாறிதான் இருக்கும், ஆனாங்க திருப்பி வாசிப்போம். இரும்பு துருப்பிடித்தல் அதாவது ரஸ்டிங்கை தான் நாங்க துருப்பிடித்தல் சொல்லுவோம். ரஸ்டிங்குக்கு போத் வாட்டர் அண்ட் ஆசிட் வந்து எசென்ஷியல் என்று சொல்றாங்க, நிச்சயமா வேணும். அந்த கூற்று சரியானதா பிழையானதான்னு நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா இதுல ஒரு வேர்ட் வந்தபடியால பிழைச்சிட்டது அந்த கூற்று. இரும்பு துருப்பிடித்தல் ரஸ்டிங்குக்கு நீரும் வளியும் அவசியம், அது இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றா நீரும் வளியில் உள்ள ஆக்சிஜனும் அத்தியாவசிய கூறுகள் என்று சொல்லி வந்தால் அந்த கூற்று சரியா வந்து. இரும்பு துருப்பிடித்தலை வந்து அதாவது ரஸ்டிங்க வந்து அசிட்ஸ் ஆக்சிலரேட் பண்ணுமே ஒழிய ஆசிட் இல்லாட்டிக்கு ரஸ்டிங் நடக்காதுன்னு சொல்லி எந்த ஒரு கண்டிஷனுமே. ஆசிட் இல்லாத சூழல்லையும் கூட ரஸ்டிங் நடக்கும். ஆனா ஆசிட் இருந்தா ரஸ்டிங் இன்னும் ஃபாஸ்டா நடக்கும், துருப்பிடித்தல் இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். முதலாவது கூற்று முதலே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு இரும்பு துருப்பிடித்தலுக்கு நீரும் அமிலம் அத்தியாவசிய கூறுகளாகின்றன. அமிலம் என்று சொல்லி வந்தபடியால அசிடும் என்று சொல்லி வந்தபடியால அந்த கூற்று பிள்ளை. கீழே பாருங்க செகண்ட் கூற்று மிச்சதையும் பாஜி பார்ப்போம். அமிலங்களும் கனியுப்புகளும் துருப்பிடித்தலை வேகமாக்கும் காரணிகள் 100% சரி. சோ ஒரு அமிலம் அதாவது ஒரு ஆசிட் வந்து ஒரு ஆசிடோட சேர்ந்திருக்க மினரல்ஸும் அல்ல ஆசிடோட சேராத தனிச்சிருக்கிற மினரல்ஸும் என்ன செய்யும்டா இந்த ரஸ்டிங்க என்ஹான்ஸ் பண்ணும், அதாவது தூண்டி விடும், அதாவது ஆக்சிலரேட் பண்ணும், அதோட ஸ்பீட் ரேட்டை கூட்டி கொண்டு இருக்கு, டக்குன்னு நடக்க பண்ணும். உதாரணமாக சாதாரணமா ஒரு ரஸ்டிங் வந்து 5 நாள்ல நடக்க போற மாதிரி இருக்கு, டைம் ஷெட்யூல் பண்ணி இருக்கா அந்த ரஸ்டிங் அதோட ரியாக்ஷன்ஸ் கேட்ட மாதிரி இந்த ஆசிட்ஸ் மினரல்ஸும் என்ன செய்ய மாட்டா அது ஒரு 2 days ஒரு 2.5 daysலயே அல்லது 1.5 daysலயும் முடியக்கூடிய மாதிரி ஆக்சிலரேட் பண்ணி. அதே மாதிரி இரும்பு துருப்பிடித்தலின் வேகத்தை மூலங்கள் குறைக்கும்ன்றது சரி. பேஸ் ஒரு மூலமாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் ஒரு OH மைனஸ் அதிகமாக இருக்கிற சூழல்ல இந்த ரஸ்டிங் குறைவா இருக்கும். அதே மாதிரி 4வது கூட்ட பாருங்க கேத்தோட் ப்ரொடெக்ஷன். கேத்தோட் பாதுகாப்பு வந்து ஆப்வியஸா நாங்க ரஸ்டிங்கை குறைக்கிறதுக்கு அதுக்காக தான் நாங்கள் இந்த இரும்பு ஆணியை சுத்த வர அயன் நெயில்ஸை சுத்த வர நாங்கள் ஜிங்க் வந்து பூசுறதாகட்டும் நிறைய கேத்தோட் பாதுகாப்பு செய்யறோம். பாலிக்கு நாங்க ஜிங்க் பூசுறதாகட்டும் அதுகள்லாம் கேத்தோட் பாதுகாப்பு இந்த ரஸ்டிங்கை தடுக்கிறதுக்கு தான்.
இதை நாங்க என்ன செய்யலாம் என்றால் ஒரு சின்ன சமன்பாட்டு வடிவில் எழுதி பார்க்கலாம். சோ உங்களுக்கு ரஸ்டிங்குரிய சமன்பாடு தெரியும். Fe2 plus sorry ஸோ 2 Fe கெமிக்கல் ஸ்டேட்ஸ் தான் போட்டுக்கணும். கட்டாயம் நாங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில சமன்பாடு சமப்படுத்திக்க கட்டாயம் கெமிக்கல் ஸ்டேட் எல்லாம் போடுறோம். ஆனா இங்க இந்த இட பிரச்சனை இருக்கிறபடியால அப்படி ஸோ இதுல Fe சாலிட் அண்டு வரும், Fe2 O2 கேஸ் அண்டு வரும். அதே மாதிரி சின்ன கலரை மாத்தி ஸோ Fe சாலிட் அண்டு வரும், இது கேஸ் அண்டு வரும், இது லிக்விட் அண்டு வரும், இது ஏக்வாஸ் அண்டு வரும், ஏக்வாஸ் அண்டு. ஸோ இங்க Fe பாருங்க சமப்படுத்தி இருக்குது, சமன்பாடு ஃபுல்லா 2 பக்கம் சமப்படுத்தி இருக்குது, ஏற்றங்களும் சமன், சார்ஜஸும் ஈக்குவலா இருக்குது, அதே மாதிரி அட்டம்ஸும் ஈக்குவலா இருக்கு, அணுக்களும் சமனா இருக்கு. சோ இந்த சமன்பாட்டிலே பாருங்க O2 அதாவது ஒரு ரஸ்டிங் நடக்கிறது கட்டாயம் ஆக்சிஜன் வேணும். ஸோ இது ஒன்றுக்கும் தனித்தனி ப்ராக்டிகல் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ O2 H2O ரெண்டும் சேர்ந்து Fe2 பிளஸ் அயன்களையும் OH மைனஸ் அயன்ஸையும் கொடுக்கும். ஸோ இதுல முதலாவது கூட்டுப்புள்ளி என்ன பார்த்தோம், அமிலம் அத்தியாவசியம். இந்த சமன்பாடுல எங்கேயாவது இடத்துல ஆசிட் வந்திருக்கானோ ஆசிட் என்ஹான்ஸ் பண்ண அத்தியாவசியம் என்று சொல்லிச்சுன்னா இந்த O2 H2O. ரெண்டாவது இந்த சமன்பாட்டோட நாங்க ரிலேட் பண்ணி இந்த கூற்றுகளை பார்க்கலாம். அமிலங்களும் கனியுப்புகளும் துருப்பிடித்தலை வேகமாக்கும் காரணிகளா அதையும் நாங்க சொல்றோம்டா. பாருங்கோ இந்த அமிலங்கள் இந்த H+ என்ன செய்யும், எங்கேயாவது இடத்துல OH மைனஸ கண்டா உடனே அதை போய் நியூட்ரலைஸ் பண்ணி விட்டு நடுநிலையாக்கி விட்டு. சோ ஒரு அமிலம் தன்மையான சூழல்ல என்வாரன்மெண்ட் ஒரு அசிடிக் என்வாரன்மெண்ட்ல இப்படி ஒரு ரஸ்டிங் அந்த OH மைனஸ் வரைக்க இந்த OH மைனஸ் H+ தனக்குள்ள இழுத்து நியூட்ரலைஸ் பண்றபடியால இன்னும் அதிக அளவு OH மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் இன்னும் அதிக அளவு ஃபோர்வர்ட் ரியாக்ஷன், அதாவது நாங்க வந்து முன்னோக்கின திசையில டுவர்ட்ஸ் நாங்க ஃபோர்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். முன்னோக்கின திசையில இந்த Fe2+ அயன்கள் அதிக அளவு உருவாகி கொண்டே இருக்கு. சோ அதான் இந்த அமிலங்கள் வந்து இந்த OH மைனஸ் வார OH மைனஸ் தண்ட பக்கம் இழுத்து நியூட்ரலைஸ் பண்ண இன்னும் அதிக அளவு OH மைனஸ் உருவாக இன்னும் அதிக அளவு Fe2+ உருவாகி கொண்டே இருக்கு. சோ அதான் நாங்க என்ன சொல்றோம், அமிலங்கள் வந்து வேகமாக்குது, அத்தியாவசிய காரணம் இல்ல. இந்த அத்தியாவசிய காரணம் சமன்பாட்டுக்குள்ள வந்துருக்கு, வேகமாக்குதுன்னு சொல்றோம். அதே மாதிரி கனியுப்புகள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த எண்ணெய் சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் போன்ற கனியுப்புகள் இந்த பிளஸ் மைனஸ் ஆங்கிள் செய்ய மாட்டாங்க, நீரை புறத்துறிஞ்சு வச்சிருக்கும். அதை புறத்துறிஞ்சு சொல்லி சொன்னா நீங்க வளர ஃபர்தர் கிரேட்ஸ்ல படிப்பீங்க. இந்த ஒவ்வொரு அயன்ஸையும் சுத்தவர நீர் வந்து வெளியால ஒரு கவரா வந்து ஒட்டுப்பட்டு இருக்கு, அதான் நாங்க புறத்துறிஞ்சு சொல்றோம். அப்படி இருக்கே இந்த ரஸ்டிங் என்ன உங்களுக்கு வாட்டர் வேணும். சோ ஒரு ஹைலி சால்டரி ஏரியா அல்லது ஒரு சால்ட் ஹைலி நல்ல ஒரு சால்டரி என்வாரன்மெண்ட், அதான் இந்த கடற்கரையை பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவு ரஸ்டிங் நடந்திருக்கு. ஏன்னா அங்க வந்து உப்பு காத்துல எல்லாம் சரியான உப்பு சால்ட் கன்சன்ட்ரேஷன் அளவு கூட, உப்பு கூடவா இருக்கிறபடியால சோ அதுகள் என்ன செய்யும், இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறபடியால வெளியால அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறபடியால அது இந்த ரஸ்டிங்க்கு அதிக அளவு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி பாருங்க துருப்பிடித்தலின் வேகத்தை மூலங்கள் குறைக்கும்டா. பாருங்க ஒரு சிஸ்டத்துல ஏற்கனவே OH மைனஸ் அயன்கள் என்ன சொல்றது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்ல இருக்கென்றால் அங்க எக்ஸ்ட்ரா OH மைனஸ் அயன்கள் வார்த்தா அது வந்து என்ன செய்யும், தடுத்து வச்சிருக்கு. சோ OH மைனஸ் அயன்கள் உருவாறது குறையுதுன்னு சொல்லி சொன்னால் அங்க வந்து என்ன ரஸ்டிங் ரியாக்ஷன் குறையும். சோ அதான் நாங்க என்ன சொல்றோம், தடுக்குன்னு சொல்றோம். கதோட் பாதுகாப்பு என்ன செய்யுது,
O2H2O டச் பண்ணாமே வச்சிருக்கு. ஒரு அனோட்டை கொடுத்து ரியாக்ஷன் நடக்க டிரெக்டா போய் அனோட்டோடய தாக்கக்கூடிய மாதிரியே செய்து வச்சு. சோ 14வது கேள்விக்கு அந்த அமிலமும் அத்தியாவசியம் என்று சொல்லி வந்தபடியால நாங்கள் அந்த மெட்டதோட ஒப்பிட்டு பார்த்து அந்த கேள்வி நாங்க போட்டுருக்கோம். அந்த அமிலம் என்று வரையாம வலியும் அல்ல ஆக்சிஜனும் என்று சொல்லி வந்திருந்தால் நாங்கள் அதை செலக்ட் பண்ணி இருக்கோம். அதை நாங்க வந்து சரியான கூற்று என்று சொல்லி எடுத்திருந்தோம். இப்ப பாருங்க 15வது கேள்வி. இந்த டயக்ராத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எளிய ஓட்டாக்களம் பார்த்தோன்னே தெரியுது. படத்தில் எளிய மின்கலம் காட்டப்பட்டுள்ளது. சிம்பிள் செல் இருக்கு, அதுல அனோட்ல நடக்கிற ரியாக்ஷன். அனோட் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கலத்திலையும் எந்த ஒரு செல்லையும் அனோட் என்று சொல்றது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், அதாவது ஆக்சிடேட்டல் தாக்கம், அதாவது இலத்திரனை இழக்கும் தாக்கம். ஒரு மூலகம் இலத்திரனை இழந்தா நாங்க ஆக்சிடேட்டர் சொல்லுவோம், இலத்திரனை ஏற்றா தாழ்த்தல் சொல்லுவோம். சோ இலத்திரனை இழக்கிற அந்த தாக்கம் நடக்கிற அந்த மின்வாய், அந்த மின்வாயத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், அனோடுன்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த ரியாக்ஷன்ஸ்ல பாருங்க, ஜிங்க் இருக்குது, ஜிங்கும் காப்பர்லயும் எது அனோடா தொழிற்படும் உங்களுக்கு தெரியும். ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல தாக்க விகிதத்தோட மேல ஜிங்க் தான் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி ஜிங்க் ஆக்சிடைஸ் பண்ண போகுது. சொல்யூஷன் வந்து H2SO4 இருக்கிறபடியால அங்க H+, அதாவது ஹைட்ரஜன் அயன்கள், அதாவது புரோட்டான் சொன்னாங்க சொல்லலாம். அந்த ஹைட்ரஜன் அயன்கள் இப்ப என்ன செய்ய போகுது, தாழ்த்தப்பட்டு ரெடாக்ட் பண்ணப்பட்டு H2 கேஸ், அதாவது ஹைட்ரஜன் கேஸ் வர போகுது. சோ அதுல நடக்கிற அனோட்ல இருக்க ஆக்சிடேஷன் சொன்னா முதல்ல கீழே இருக்க தாக்கங்களே இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன் சொல்லி பார்ப்போம். முதலாவது ஜிங்க் 2+ ஆகுது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேட்டர் தாக்கம். இரண்டாவது ரிடக்ஷன், அதாவது தாழ்த்தல் தாக்கம். மூன்றாவதும் தாழ்த்தல் தாக்கம், அதாவது முதலாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான் காட்டி இருக்குது. அடுத்த நாலாவதும் ஆக்சிடேஷன் தாக்கம். ஆனா இங்க காப்பர் ஆக்சிடைஸ் பண்ணப்படாது, ஜிங்க் தாழ்த்தப்படாது, ஹைட்ரஜனும் எங்க அனோட்ல நிகழாது. அனோட்ல நிகழ்வு ஒபியஸா உங்களுக்கு தெரியும், முதலாவது ஆன்சரா வேற. ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ போறதுதான் அனோட்ல நிகழ்ற தாக்கம். கெதோட்ல நிகழ்ற தாக்கம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது ரெண்டாவது ஆன்சரா வேற. அதே மாதிரி மூன்றாவது ஆன்சர் நடக்கிறதுக்கு இங்க சான்ஸே இல்லை. மூன்றாவது ஆன்சர் வரணும்னா என்ன வந்திருக்கணும், ஜிங்க்லையும் பார்க்க ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல மேலே இருக்கிறோம். சும்மா ஜிங்க் ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல மேலே இருக்கிறோம். இப்ப ஜிங்க்லையும் பார்க்க நாங்கள் மெக்னீசியம் அல்ல அலுமினியம் நாங்க மற்ற எலக்ட்ரோடா போட்டிருந்தோம்டா. அப்படி வரைக்கும் ஜிங்க்ல வந்து அதுவும் என்ன கட்டாயம் இருந்திருக்கணும்டா, டைலூட்டட் ஜிங்க் சல்ஃபேட்டா இருந்திருக்கணும்டா. எப்படி இருந்தா தான் அங்கே நடந்திருக்கும், ஜிங்க் டிபாசிட் ஆயிரும். அதே மாதிரி H2SO4 பதிலாக இந்த நாலாவது ஆன்சர் வந்து இந்த படத்தோட சம்பந்தம் வராது. கொப்பர் இங்க ஆக்சிடைஸ் பண்ணணும்டா, கொப்பர்லையும் பார்க்க கீழே இருக்கிற ஒரு ஆள், அதாவது நாங்கள் ஏஜி பிடி நாங்கள் கதோட்ல போட்டு கொப்பரை நாங்கள் வச்சிருக்கிற சந்தர்ப்பத்துல, அதுகிட்ட அந்த ஏஜின்ற சால்ட் சொல்யூஷனுக்குள்ள கொப்பரை வச்சிருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்டா, கொப்பர் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ 15வது கேள்விக்கு முதலாவது ஆன்சரா வரும். ஸோ இதோட இந்தியான் கேள்வி செஷன், இந்த வீடியோட கேள்வி செஷன் முடியுது. ஸோ நாங்கள் இன்னும் இந்த செகண்ட் டியூட்டுண்ட மீதி கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.